எனக்கு சுத்தமா வரைய தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்க. அவுட்புட் சும்மா தரமா வரும். இந்த டூடல் ஆர்ட் வரையறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே இங்க நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வரைய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர்ல 4 சைட்ஸ்லயும் இந்த மாதிரி வேவி பேட்டர்னை கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வரைய போறதுல எந்த ஒரு விஷயத்துலயுமே ஒரு பெர்ஃபெக்ஷன்ன்றது ஒரு 0% தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே நம்மளுக்கு கைக்கு வந்த மாதிரி தான் நம்ம வரைய போறோம். ஏன்னா ஆர்ட்ன்றதே ஒரு ஜாலியா நம்ம கிரியேட் பண்றது தானே. இதுல நம்ம பெர்ஃபெக்ஷனிசம் எதிர்பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆயிடும். அதனால இந்த மாதிரி டூடல் ஆர்ட்ஸ் எல்லாமே நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கிறதுக்காக தான் நம்ம ட்ரை பண்றதே. ஸோ ரொம்ப ரிலாக்ஸிங்கா நம்ம கைக்கு வந்த விஷயத்த நம்ம வரையலாம். என்னதான் கண்ணா பின்னா வரைஞ்சாலுமே அவுட்புட் தரமா வரும். அவுட்புட் மட்டும் பர்ஃபெக்டா வரும். இப்ப இதெல்லாம் வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா கலர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நான் டாம்ஸோட பிரஷ் பென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுல ரொம்ப சூப்பரான ஒரு பார்ட்டே கலர் பண்றது தான். அதுவும் இந்த பிரஷ் பென்ஸ்ல கலர் பண்ணும்போது ஃப்ளோவியா அப்படியே ரொம்ப சூப்பரா இருக்கும் கலர் பண்றதுக்கு. ஒரே மாதிரி கலர்ஸ் ரெட், ஆரஞ்சு, எல்லோ அப்படின்னு நான் ஒரு பேட்டர்னா அதுல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் தோணுதோ அதை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்ப ஃபுல்லா கலர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த ஸ்டெப்க்கு போலாம். இது நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு லைன்ஸை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலயுமே குட்டி 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 குட்டியா ஃபுல்லா லைன்ஸ் வரும். ஒவ்வொரு வேவ்க்கு ஏத்த மாதிரி அந்த மாதிரி லைன்ஸ் வந்துக்கலாம். அதுவும் பெர்ஃபெக்டா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்ப இதெல்லாம் வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப்பா ஒவ்வொரு பார்ட்லயும் அதோட கார்னர்ஸ் எல்லாத்தையுமே பிளண்ட் பண்ணிக்கணும். ஒரு ஓவல் ஷேப்ல நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இதோட அவுட்புட் எப்படி இருக்கும்னா இந்த கலர் கலர் ஜெம் ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அடுக்கி வச்சுன்னா எப்படி இருக்கும், அப்படி ஒரு அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். வரையும் போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காம இருக்கும். வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமாவும் நாமளா வரைஞ்சோம் அப்படின்ற ஒரு மாதிரி அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப இதுல ஒவ்வொரு பிளாப்ஸ்லயுமே அதே ஷேடை நல்லா டார்க்கன் பண்ணிட்டு வரணும். அதை நம்ம ஷேடோ மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அதோட டார்க்கர் ஷேட் எடுத்து ஷேடோ மாதிரி ஆட் பண்ணி முடிச்சோம்னா ஷேடோ பார்ட் ஓவர். இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம கலர் கலரா ரொம்ப சூப்பரா ஒரு எஃபெக்ட் கிடைச்சிருச்சு. இப்போ ஃபைனலா ஒரே ஒரு டச் தான். இந்த ஒயிட் ஜெல் பென் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஹைலைட்ஸ் ஆட் பண்ணிக்கணும். ஹைலைட்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா சும்மா பலன்னு ஒரு எஃபெக்ட் நம்மளுக்கு கிடைச்சிரும். இதுக்காக ஒயிட் ஜெல் பென் இல்லைன்னா ஒயிட் மார்க்கர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் முடிஞ்சோடனே இதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். எப்படி பாக்குறதுக்கு நல்லா கலர் கலரா ஸ்டோன்ஸ் எல்லாம் அடுக்கி வச்ச மாதிரியே இருக்குல்ல. இது ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கும். யாரு வேணா ட்ரை பண்ணலாம். 6ல இருந்து 60 வரை யாரு ட்ரை பண்ணாலும் அவங்களுக்கு ஹாப்பினஸ் உறுதி. உங்களுக்கு வேணும்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. See you on அடுத்தடுத்த வீடியோ. வரட்டா?